நம்ம சிலம்பக்கலையில மிக ஆபத்தான மற்றும் தனித்துவமான ஆயுதங்கள்ல முக்கியமான ஒன்று தான் இந்த மான்கொம்பு. மான்கொம்புன்றது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கிராஸ் பார் டபுள் டிராகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இரு பக்கமும் கூரா இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்மளால நேரா பிடிக்க முடியாது, கொஞ்சம் சைடா தான் அதை பிடிக்கும். அதை பிடிச்சு பிரயோகிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா பிடிக்கணும். ஏன்னா அது டிஃபென்சிவ் வெப்பன் சொல்றாங்க. அஃபென்ஸ் அதுல கொஞ்சம் கம்மியா தான் பண்ண முடியும். ஆனா அதுல திறமையானவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. சிலம்பம் கத்துக்கிட்டாலும் அது ஏன் ரொம்ப பிரசித்திப்படுதுன்னு சொல்றாங்கன்னா இந்த மான் கொம்பு தயாரிக்கக்கூடிய மான் அதோட கொம்பு இந்தியன் பக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான் கொம்பு மட்டும்தான் கிடைக்கும். அது இந்தியாவில இருக்கக்கூடிய மான்கள்ல மட்டும்தான் அதை எடுக்கவே முடியும். சோ இப்படி பிரசித்திப்பட்ட ஆயுதங்களை பல கொண்டிருக்கும் இந்த மான் கொம்பு காலத்திற்கு ஏற்றால் போல தன்னை மாத்திட்டு வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கேரளால அதை மருன், ஏன் மருன்னு சொல்றாங்கன்னா அது மருன்னா மான் கொம்பு அப்படின்னு போடும். இப்படி இந்த மான் கொம்பு அந்த காலத்துல பல போர்க்கலைகளுக்கும் விளையாட்டாவும் கருதிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மான் கொம்பு எதற்கான தாக்குதலை சமாளிக்கும்னா கொம்பு, செடி குச்சி அந்த மாதிரி ஆயுதங்களை தான் சமாளிக்கும். உலோக ஆயுதங்களை சமாளிக்குமான்றது சற்று கேள்விக்குறிதான். அப்படியே நம்ம மிடிவல் ஏஜ் பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட மான் கொம்பு பஞ்சாப்ல இருக்கிறவங்க அதை இரும்புலையும் கட்டிலையும் செஞ்சு அதை அடாப்ட் பண்ணி அதையும் உங்க ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சு. நம்ம மாடர்ன் ஏஜ்ல வரும்போது 1972 ஆக்ட் படி விலங்குகளை வதைக்க கூடாதுன்ற சட்டத்தினால யாரும் மான் கொம்பை எடுக்கணும்னா மான கொள்ளுன்றதுனால யாரும் அதனால பண்ண முடியல. ஸோ மான் கொம்போட பயன்பாடும் அதோட தயாரிப்பும் குறைஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பஞ்சாப்ல பண்ண வேலையை நாமும் பண்ண ஆரம்பிச்சு. உலோகத்திலையும் மரங்கள்லயும் மான் கொம்பு செஞ்சு பயிற்சி வச்சுட்டு வந்துருக்கோம். ஸோ அதுதான் மான் கொம்பை தனித்துவமாகவும் மிக சிறப்பாகவும் நம்மளால கத்துக்கணும்.